கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்குவோம். ஒரு இடத்துல உட்காந்து கண்களை மூடி இறைவனை தியானம் பண்ணி பாருங்கள். சைவ உணவு உண்பவனாலே அது எளிதாக முடியும். அசைவ உணவு உண்கிறவனுக்கு மனசு அலைப்பாயும். காரணம் என்னென்னா, மிதமிஞ்சின சக்தியானது நரம்புகளை அலைக்கழிக்கிறது, எண்ண ஓட்டங்களை அப்படியும் இப்படியும் கொண்டு செலுத்துகிறது, மனசை அடங்க விடாமல் தடுக்குது. பலவிதமான எண்ணங்கள். கான்சன்ட்ரேஷன் மனம் ஒருநிலைப்படுதல், அது அசைவ உணவினால் ரொம்ப பாதிப்படையுது. இதை முனிவர்கள் கண்டு எழுதியிருக்கிறார்கள். சைவ உணவு உண்கிறவனாலே கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு தெய்வத்தை சித்தி பண்ண முடியும், அதனுடைய அருளை பெற முடியும். ஆனால் இவனால் முடியாது. அசைவ உணவு உண்பவனாலே அது முடியாது. அவன் இஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுவான். இப்போ இந்த ஒரு பின்னணியோட நம்ம வரலாற்று பக்கம் போவோம்.